வீட்டுக்கு கிளம்பி நின்ட்டாங்க. அப்போதே தூங்கி எழுந்துட்டு அன்றைக்கி காலைல 6:30க்கெலாம் எழுந்துட்டாரு. என்ன பாத்ரூம் தாங்க போகல, அதனால் சாப்பாடு வீடு எதுவும் எடுக்கல. ஏன்னா 8 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்தாச்சு, நடக்க விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்ருக்கேன். 8:35 ஆக போதுங்க, வேன் வர டைம் ஆயிடுச்சு. ஹரி இங்கே பாரு, எல்லாத்துக்கும் இங்கே பாய் சொல்லு, ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணான்னு தெரிலங்க, கிளப்பி விட்டாச்சு. எனக்கு தைக்கிற வேலை இருக்குது. இவனை லீவு போட்டான்னா என்ன, இவனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹரி கீழே இறங்கு, டைம் ஆயிடுச்சு, கீழே இறங்கி நிற்கலாம், பார்த்து இறங்கு. கிளம்பி வந்தாச்சுங்க, இன்னும் வேனை தான் காணும். ஆமாம், அவள் சமத்தா சாப்பிட்டு எல்லா வேலையும் என்னை சமத்தா செஞ்சார், சீக்கிரமாக எழுந்து எல்லாம் செஞ்சார். பாத்ரூம் மட்டும் போகலை, பக்குனே இருக்குது எனக்கு. ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரே சமத்தா போவே அப்படின்னு. ஆமாம் பார்த்தீங்களா, எல்லாம் தலையை ஆட்டுவான். நல்ல சரியான ஆளாக்குவேன். அடுத்தனமா சிரிக்கிறது பார்த்தீங்களா, எல்லாம் புரியுங்க. அதனால் எல்லா நேரத்தில் புரியாத மாதிரியே நடிப்பு ஆக்டிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஆமாவா, பாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லு. இன்னும் வேனை காணும், இப்போ வரும். இன்றைக்கி வேன் வந்துருச்சு, வாங்க வேன் சவுண்டு வந்துருச்சு. மெதுவாக வாங்க, கையை பிடிச்சிக்கோங்க. செல்லக்குட்டி பாய்.